வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா, உமன்ஸ் வேர்ல்டு கப்ல 8வது மேட்சான வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் வெர்சஸ் ஸ்காட்லாந்து உமன்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல தான் உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க என்ட்ரி ஃபீஸ் வைஸா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசங்கள் தெரியும். அதே போல இந்த ஆப்ல ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 3 பேர் விளையாடக்கூடிய கான்டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் கிடைக்கும். ஆனா இதுல 3 பேர்ல 2 பேருக்கு வின்னிங் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கான்டெஸ்ட் புதுசா அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸோ சேஃபா டீம் போடுற எல்லாருமே அந்த கான்டெஸ்ட்ல போய் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஈஸியாவே வின் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு 70% வின்னிங் வருது. நான் 2 நாள் விளையாண்டு பார்த்ததை வச்சு உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க அந்த 3ல 2 வர்றது ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு ஜிஎஸ்டியோ டிடிஎஸ்ஓ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆப்பே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. நிறைய ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிச் ரிப்போர்ட் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல நம்ம பிச்சை நல்லா அனலைஸ் பண்ணோம். ஸோ அதே பிச்சில் தான், அதே கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மேட்ச் ஆரம்பிக்கும். அதனால அந்த மேட்சோட ரிசல்ட்டையும் கொஞ்சம் கவனமா மைண்ட்ல வச்சுக்கோங்க, என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத. பட் அது டே மேட்ச், இது நைட் மேட்ச். லைட்டா வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. முன்னாடி 2 மேட்ச் நடந்தது. டேல நடந்த மேட்ச் ஒரு மாதிரியான ரிசல்ட்டும், நைட்ல நடந்த இந்தியா மேட்ச் ஒரு மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஓவராலா ரீசெண்டா நடந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூசிலாந்து ஒரு வின்னிங் கொடுத்தாங்க. எதிர்பார்க்காத வின்னிங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்துட்டோம். இது நம்ம பிச் ரிப்போர்ட், ரீசன்ட் ஸ்கோர், ரெக்கார்டு எல்லாமே. அதனால நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். வெஸ்ட் இண்டீஸ். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம அவங்களை குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன்னா அவங்களும் ஒரு டைம் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு டீம். பட் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு தவிர மற்றபடி ஒரு போராட வின் பண்ணக்கூடிய ஒரு டீம். முதல் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட 1 சைடா தோத்தாங்க. ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல அவங்க பவுலர்ஸால. பேட்டிங் கூட ஓகேவா ஆனாங்க. பட் பவுலிங் பெருசா அந்த மேட்ச் பண்ணல. ஒரு மேட்ச் பண்ணல அப்படிங்கறதுனால எல்லா மேட்சுமே அப்படி நடக்கும் கிடையாது. ஸோ பாசிபிள் 11 நீங்க பாத்துருங்க. ஓப்பனிங் பாத்தீங்கன்னா கயானா ஜோசப்பும் அடுத்து ஹைலி மேத்யூஸ் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இந்த 2 பேருக்குமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 2 ஓபனர்ஸுக்குமே பிளஸ் பவுலிங் அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்குது அப்படின்னு நம்மளால ஸ்வேரா சொல்ல முடியும். ஏன்னா மேத்யூஸ்லாம் ஒரு முக்கியமான பிளேயர். அவங்க நம்ம உமன்ஸ் ஐபிஎல்லா இருந்தாலும் சரி, இப்ப சிபிஎல்லா இருந்தாலும் சரி, 100 பால் லீக்கா இருந்தாலும் சரி, உமன்ஸ் பிபிஎல்லா இருந்தாலும் சரி, எல்லா இதுலயுமே அவங்க அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச்ல ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாலும் இந்த மேட்ச் அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணி பவுலிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கயானா ஜோசப்பும் லாஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் ஆடி 4 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா வார்ம் அப் கேம்ஸ்ல நல்லா ஆடி இருக்காங்க. நல்லா ஆனாங்கன்னா ஒரு 20-30 ரன் அந்த மாதிரி ஆடி இருக்காங்க. பிளஸ் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ற மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா லாஸ்ட் மேட்ச் ஏன் அந்த அட்வான்டேஜ் கிடைச்சது அப்படின்னா, ஒரு முக்கியமான ஜேம்ஸ் அப்படிங்கிற பவுலர் இன்ஜுரி ஆயிட்டாங்க. அதனால அவங்க பெருசா பவுல் பண்ணல. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் பவுலிங் அட்வான்டேஜ் சொல்லியிருக்கேன். பட் ஸ்வேரா பவுல் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் மார்க். ஏன்னா வார்ம் அப் கேம்ஸ்ல பவுலிங் பண்ணல. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெஃபன் டெய்லர் பொறுத்த வரைக்கும் அந்த டீமோட ஒரு முக்கியமான கேப்டனா ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்சும் ஒரு நல்ல ஒரு 44 ரன், நல்லா இன்ஜுரி ஆன மாதிரி இருந்தாலும் நல்லா போராடி ஒரு 44 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பென்ட்ரா டோட்டின் நல்ல ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க கூட எடுத்தீங்கன்னா 100 லீக்லாம் ஆனாங்க. ஒரு சில மேட்ச்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் ரீசெண்ட் மேட்ச்லயும் ஒரு 13 ரன் நம்ம ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேம்பெலே, அந்த டீமோட ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நல்லா டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே ஒரு 20-30 அந்த மாதிரி ஆடி விக்கெட் கீப்பர்லயும் ஒரு 2 கேட்ச் ஸ்டெம்பிட் பண்ணி அதுல ஒரு 10-15 பாயிண்ட் வாங்கி கொடுத்து ஒரு மினிமம் ஃபேண்டசி டீமுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹென்றி.
ஹென்றி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். எப்படி வந்து மேத்யூஸ் வந்து நம்ம நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் சொல்றோமோ அதுக்கு அடுத்தபடியா, ஆனா கொஞ்சம் லோ ஆர்டர்ல இருக்கிறாங்க, மிடில் ஆர்டர்ல இருக்கிறாங்க. பட் பவுலிங் வந்து நல்லாவே பண்ணக்கூடிய பிளேயர் தான். 2 ஓவர் தான் பவுலிங் பண்ணியிருக்காங்கன்னு கிடையாது, கம்ப்ளீட்டா 4 ஓவர் கூட பவுலிங் போடுவாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து மேட்ச் சீக்கிரமா முடிச்சாங்க. ஆனா இவங்க வந்து 20 ஓவர் பவுலிங் வெஸ்ட் இண்டீஸ் ஃபுல்லா பண்ணும்போது கண்டிப்பா அந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரிதான் அலியா அலினே வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர் தான். அதாவது மேத்யூஸ் ஹென்றி மாதிரி நம்ம வந்து அவங்க பெரிய ஆல்ரவுண்டர் சொல்ல முடியாது. பட் ஒரு டீசென்டான ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அஃபி ஃபிளெச்சர், அந்த டீமோட வெஸ்ட் இண்டீஸோட ஒரு முக்கியமான ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டா 4 ஓவர் நீங்க அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மேட்ச்ல அவங்க கிட்ட இருந்து மினிமம் 1 or 2 விக்கெட் கூட நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஷமிலா கார்னர் வந்து லாஸ்ட் மேட்ச் பெருசா பவுலிங் பண்ணல. இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ஒரு 2 ஓவர் 3 ஓவர் வரைக்குமே அவங்க பவுலிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கரிஷ்மா ராம்ஹராக் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த மேட்ச்லயும் அவங்களையும் 1 or 2 விக்கெட் வந்து நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மேட்ச்ல வந்து முனிஷர் வந்து புதுசா இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜேம்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல இன்ஜுரி ஆனதுனால ஒருவேளை அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் ஆடுவாங்க. ஒரு பட் இல்ல ஒரு பேக்கப் ஆப்ஷனை வந்து அவங்களுக்கு எடுத்துருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஜோசப், மேத்யூஸ், டெய்லரு, கேம்பெலே, அதுக்கு அடுத்து ஹென்றி, அஃபி ஃபிளெச்சர், ராம்ஹரக். ஸோ இந்த ஒரு 7 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா உங்களுடைய டீம்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்க எதிர்த்து மேட்ச் ஆனது வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட நல்ல டீம். ஆனா ஸ்காட்லாந்து கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள வெஸ்ட் இண்டீஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்காட்லாந்தால நிற்க முடியாது. அவங்க மேட்ச் ஸ்காட்லாந்து பங்களாதேஷே தோத்தாங்க. அதனால கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் நல்லா ஆடுவாங்க. குறிப்பா இந்த மேட்ச்ல வந்து இந்த 2 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரி கோனலுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணதுனால பவுலிங் இந்த கோனல் மாதிரியான பவுலிங் வந்து அஃபீஃப் நம்ம அலியா அலினுக்கு போயில நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ஸ்வேரா வந்து பவுலிங் ஆப்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க இந்த மாதிரி மேட்ச்ல வந்து கண்டிப்பா 3ல இருந்து 4 ஓவர் கூட ஃபுல் ஓவர் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மேத்யூஸ்க்கு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரிக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அஃபி ஃபிளெச்சர் லாஸ்ட் மேட்ச் விக்கெட்டே எடுக்கலனாலும் இந்த மேட்ச் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. ராம்ஹரக் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. இந்த 4 பேரையுமே வெஸ்ட் இண்டீஸ் சைட்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க தாராளமா போகலாம். அதுக்கு அடுத்து ஸ்காட்லாந்து டீம் வந்து கம்பேர் டு வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் டம்மி டீம் மாதிரி தான் ஆடுவாங்க. ஆனா அதுக்குன்னு குறைச்சு மதிப்பிடக்கூடாது. நம்ம நல்லா ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய டீம்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பங்களாதேஷ் கூட தோத்தாங்க. ஒரு 120 ரன் கூட அவங்களால சேஸ் பண்ண முடியல. ட்ரை பண்ணி வந்து தோத்தாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சஸ்கிகா ஹார்லியும் ஷாரா பிரைஸ் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல வந்து சஸ்கிகா ஹார்லி வந்து லாஸ்ட் மேட்ச் யாருமே எடுக்கல. ஆனா அவங்க எதிர்பாராத விதமா ரன்னு பெருசா அடிக்கல. நம்ம ட்ரை பண்ணி 100 பாயிண்ட் கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனா விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்துட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல எல்லாருமே ஸ்மால் லீக்ல ஆடக்கூடிய எல்லாருமே சஸ்கிகா ஹார்லியை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஷாரா பிரைஸ் அந்த டீமோட ஒரு விக்கெட் கீப்பர் பிளஸ் ஒரு செம்மையா ஆடக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கேத்தரின் பிரைஸ் அதே மாதிரிதான் பேட்டிங் பிளஸ் 4 ஓவர் ஜம்முன்னு பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா இருக்கிறாங்க. சோ இந்த டாப் 3 வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன் வச்சிருக்கலாம். நீங்க அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டீம்ல ஸ்காட்லாண்ட்ல உருப்படியா விளையாடக்கூடிய 3 பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த 3 பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து ஆடக்கூடிய மிடில் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற லெவலுக்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. அதாவது ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 11 நம்ம அலிசா லிஸ்டர் வந்து பெருசா ஆடல. பிரியான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 ரன் தான். அதே மாதிரிதான் கார்டரும் வந்து பாத்தீங்கன்னா டக் அவுட். சோ இவங்களாம் பெருசா அந்த மிடில் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ற லெவலுக்கு வந்து பெருசா ஆனது கிடையாது. அதுக்கடுத்து நீங்க பவுலிங் ஆப்ஷன் வேணா நீங்க போக்கஸ் பண்ணிக்கலாம். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க லார்னா ஜாக் வந்து டக் அவுட் தான். பெருசா அவங்க மிடில் ஆர்டர் வந்து அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் கேத்தரின் பிரைஸ் இவங்க வந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணி விக்கெட் டேக்கிங் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி ரேச்சல் செலாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவுலிங் ஆப்ஷன்ல இருப்பாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கல. சோ உங்களுடைய ட்ரம்ப் பிக்கா மேபி அவங்கள வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் அப்தாகா
மத்சூத் அவங்களும் 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கலனாலும் 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாங்க நினைக்கிறேன் நண்பா. ஸோ எனக்கு அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, தெரியல. அடுத்து ஒலிவியா பெல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரை ட்ரை பண்ணீங்களா, 4வது ஆப்ஷன்ல வந்து கேத்தரின் பிரைஸ் வந்து நீங்க வந்து ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். 5வதா பாத்தீங்கன்னா ரேச்சலை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது நீங்க வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து 4 பேரும், ஸ்காட்லாந்துல இருந்து வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து 7 பிளேயரும், ஸ்காட்லாந்துல இருந்து 4 பிளேயரும் எடுத்தீங்கன்னா இந்த டாப் 3 பிளஸ் கேத்தரின் பிரைஸோட போகலாம் இந்த மாதிரி காம்பினேஷனுக்கு. அதேதான் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து 6 பிளேயரும், ஸ்காட்லாந்துல இருந்து 5 பிளேயரும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5வது ஆப்ஷன்ல ரேச்சல் செலாட்டர் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நண்பா. கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்குமே கண்டிப்பா உங்களுடைய ஸ்மால் லீக் மினிஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கண்டிப்பா நீங்க வந்து எடுக்கலாம். ஸோ அதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிஸ்க் ஒரு சின்ன சேஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். பிரைஸ், டெய்லரு, ஜோசப், மேத்யூஸ், பிரைஸ், ஹென்ரி, ஹார்லி, ஃப்ரெஷர், அடுத்து பெல்லு, அடுத்து ராம்ராக், அடுத்து ஃபிளெச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சேஃபான டீம் தான் போட்டிருக்கோம். இதுல வந்து நான் வந்து ஸ்காட்லாந்துல 5 பிளேயர் எடுத்திருக்கேன்னா வெஸ்ட் இண்டீஸ் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா ஆடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். பட் ஃபைனல் டீம் எப்படி வேணாலும் நம்ம மாத்தலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா எல்லாருமே இந்த கேப்டன் வைஸ் கேப்டன்ல தான் வருவாங்க. 90% வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 5% பேர் வந்து பாத்தீங்கன்னா விசியா ஹென்ரியை ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 5% பேர் வந்து பாத்தீங்கன்னா விசியா ஹார்லியை ட்ரை பண்ணுவாங்க. பட் மோஸ்டா மேத்யூஸ் அண்ட் பிரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேத்தரின் பிரைஸ் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் தான் உங்களுடைய ஸ்மால் லீக்ல உங்க ஆப்போனன்ட் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேத்யூஸை கேப்டனா போடுறவங்க, கேத்தரின் பிரைஸை வைஸ் கேப்டன், மேத்யூஸை வைஸ் கேப்டனா போடுறவங்க இவங்களை வந்து கேப்டன். ஸோ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன், நம்ம கேப்டன் தான் அதிகமா பாயிண்டே கொடுக்கணும். அந்த இதுல கூட வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மேத்யூஸை கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் வந்து பிரைஸையும் வச்சு போறீங்க வச்சுக்கோங்க. அப்போ மேத்யூஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட், பிரைஸ் வந்து ஒரு 20 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இது நம்ம கேப்டனா வந்து இவங்களை போடும்போது இவங்க 20 பாயிண்ட், நம்ம வைஸ் கேப்டன் வந்து 50 பாயிண்ட் அப்படி எடுத்தா நம்ம ஆப்போனன்ட் வந்து அந்த கிடைக்கக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டன் லீடிங்ல வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் நம்ம லக்கு வேணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா 2 பேருமே ஈக்குவல் பிளேயர்ஸ், அதனால கொஞ்சம் லக்கு வேணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ நீங்க வந்து கேம் சேஞ்சரா கயானா ஜோசப்பையும் கார்னலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 பேருமே ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேம்பெலே அவங்களும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த மக்சூத்தே வந்து நீங்க வந்து பவுலிங் ஆப்ஷன்ல இருந்தாங்க ஸ்காட்லாந்துல, அவங்களையும் நீங்க வந்து ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.